மாணவர்களை இன்னொரு செய்தி. இன்னைக்கு சுதந்திரத்தை விரும்புற பெண்கள் அதிகமாயிட்டாங்க. அடிக்கடி கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொந்த காலில் நின்றுக்குவேன், கஞ்சியோ கூழோ நான் எங்கேயோ போய் குடிச்சுக்குவேன், என் பிள்ளைகளை நானா வளர்த்துக்குவேன், ஏன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நான் போய் கட்டுப்பட்டு இருக்கணும், நான் எங்க அம்மா வீட்லயே எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்துக்குவேன், வேலைக்கு போனா நமக்கும் 4 காசு கிடைச்சிரும், குடும்பத்தை ரன் பண்ணிடலாம், சொந்த காலில் நின்றலாங்கிற இந்த சிந்தனையில நிறைய இதுல கீறல் விழுந்துருக்கு. என்ன தெரியுமா? ஒரு வாழ்வு என்பது வெறும் காசு பணம் மட்டுமல்ல. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்தை ஒரு பொண்ணுக்கு கொடுத்துறாங்கிறதுக்காக வேண்டி புருஷன் வேணாம், ஒரு சமூகம் வேணாம், சந்ததிகளுடைய வருங்காலம் குறித்த கவலை வேணாம், ஒண்ணும் இல்லாம வாழ்றதுங்கிறது. சுதந்திரம் என்பதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிற பெண்கள் இன்னைக்கு அதிகம். சுதந்திரத்தை விரும்புகிற பெண்கள் இன்னைக்கு அதிகம். சொந்த காலில் நிக்கிறோம்னு போறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு இடத்திலையும், அது கல்யாண வீடோ மௌத்து வீடோ வேறு எதாவது விசேஷங்களோ, ஊர்ல முன்னாடி போய் நாம 4 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது கணவன் மனைவியா நின்றா அந்த பார்வை வேற, அதன் கண்ணியம் வேற. நீ 1000 தான் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தாலும் ஒற்றை பெண்ணாய் நிற்கிற போது உன் மீது மற்றவர்களுக்கு படியும் பார்வை என்பது வேறு. இது இன்றைக்கு வளரும் தலைமுறை இளம் பெண்களுக்கு இவைகளை சொல்லித்தர வேண்டும். எடுத்து டக்கு டக்குன்னு பயன்படுத்துறதுக்கல்ல குலா அப்படிங்கிறது. என் கதிக மின்கா குழுக்கன் ரவிய மின்கா ஆக. சீக்கிரமா யாரும் பிரிஞ்சிட வேண்டாம். ஒரு குணம் பிடிக்கலன்னா இன்னொரு குணம் பிடித்தது இருக்கும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிடித்த குணங்களை பட்டியலிட்டு அந்த பாசிட்டிவ்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக உள்ளவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓரங்கட்டினாவே வாழ்ந்துட முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்முடைய வயதான தாய்மார்கள், நம்முடைய நன்னிமா, ராதிமா, அத்தம்மா, அப்பம்மா, யார் யார் சொல்றோமோ எல்லா அம்மாவும் 50 வருஷம் 60 வருஷம் எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்டோடு, எத்தனை ஏற்ற இறக்கம், எத்தனை மேடு பள்ளம், வாழ்க்கையில சாப்பிடாத பொழுதுகள், காசு இல்லாத பொழுதுகள், கடன் வாங்கிய பொழுதுகள், கஞ்சிக்கு இல்லாத பொழுதுகள், எப்படிலாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே ஒரு கனவா போய் ரொம்ப சொகுசா வாழணும், எனக்கு இது வேண்டியதில்லை என்று நினைக்கிற அந்த பெண்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளும் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் பிரியுதுங்களே, அந்த குழந்தையினுடைய வருங்காலம் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும், ஆம்பளை பையனோ பொம்பளை பிள்ளையோ, இன்சியலி தகப்பனார் தான், அடையாளம் அம்மா தான். வாழ்க்கை பூரா எங்க அம்மா எங்க கூட இல்ல, அல்லது எங்க அத்தா எங்க கூட இல்ல அப்படின்ற ஒரு பெரிய இழிவை சுமந்து கொண்டு அந்த குழந்தைகள் உங்க சௌரியத்துக்காக நீங்க விரும்புற தலாக்கு மனமுறிவு குழாவுக்காக வேண்டி ஒரு சந்ததியின் வாழ்க்கையை நாசமாக்குகிற இந்த மோசம், இது என்னன்னு சொல்ல முடியும்? வளரும் தலைமுறைக்கு முதல்ல அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன என்பது. இதுல ரொம்ப முக்கியமானது யார் தெரியுமா? ரோல் பெற்றோர்கள். கூடுமானவரை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை இருக்க வைக்க வேண்டிய பெற்றோரே சமயங்கள்ல விட்டுருமா வர்றதை பார்த்துக்கலாம் என்று பேசுவது பொறுப்பற்ற பெற்றோரினுடைய வெறுப்பிற்குரிய செயல். எல்லாம் பாதுகாக்கணும். பெருகி வரக்கூடிய விவாகரத்து, குலா போன்ற மோசமான அந்த சப்தங்கள், குரல்கள் நம் வீடுகளில் விழாத வண்ணம் அல்லாஹ் நம்முடைய வீடுகளை பாதுகாப்பானாக. காலம் முழுக்க குதூகலமான குடும்ப வாழ்க்கையில வாழ்வதற்கு அல்லாஹ் நம் இல்லங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.